வணக்கம். அ இப்போ இந்த கூட்டுறவு வாரம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. கோஆப்பரேட்டிவ் வீக்குன்னு சொல்லி இந்தியா முழுக்க. அதில் ஒரு முக்கியமா என்னன்னா, அந்த கோஆப்பரேட்டிவ் ஸ்டோர்ஸுங்கிறது தெரியாதவங்க யாருமே இல்ல. ஏன்னா இந்தியாவில இருக்க எல்லாமே அத நம்பி தான் இருக்கிறாங்க. அந்த கோஆப்பரேட்டிவ் கூட்டுறவு ஸ்டோருங்கிறது, அது எப்படி வந்தது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கும் நீலகிரிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறதுங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது நம்ம நீலகிரியை உருவாக்கிய நவீன நீலகிரியை உருவாக்குனது ஜான் சல்லிவன்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ. சல்லிவனுடைய முதல் மகன், அவர் பேரு ஹென்றி எட்வர்ட் சல்லிவன். அவரும் அவங்க தந்தை போலவே மெட்ராஸ் சிவில் சர்வீஸில தான் ஜாயின் பண்ணாரு. பல இடங்கள்ல அவரு பணியாற்றினாரு. ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் பல ஜில்லாங்கள்ல வேலை செஞ்சாரு. கோயம்புத்தூர்லயும் ஒரு கொஞ்ச காலம் இருந்தாரு. கலெக்டரா இருந்தாரு அவரு. அவருடைய முக்கியமான பங்களிப்புங்கிறது பின்னாடி தான் அது வந்தது. அதாவது 1880களில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு சென்னை மாகாணத்தில. சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சில. ஏறக்குறைய 50,00,000லேருந்து 1,00,00,000 மக்கள் இறந்துட்டாங்க. பட்டினி, வியாதி இதனால இறந்துட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய இது வரலாற்றில ஒரு கருப்பு புள்ளியா இருந்தது. அதுக்கு அவங்க கவர்மெண்ட் அப்போன்னு இருந்த கவர்மெண்ட்டு முடிஞ்ச வரைக்கும் அதை சமாளிக்கிறதுக்கு பண்ணாங்க. ஆனால் அது திருப்தி இல்லைன்னு சொல்லி அன்றைக்கி இருந்த கவர்னர் ஜெனரல், அவர் கல்கத்தாவிலேருந்து அவர் லார்டு லிட்டன் பிரபு, அவர் சென்னைக்கு நீங்கள் பண்ணுறது இன்னும் போதாதுன்னு சொல்லி ஒரு கமிஷன் ஒன்று போடுறாரு. ஃபேமின் கமிஷன் அப்படின்னு சொல்லி. அதாவது இனிமேல் பஞ்சங்களை வராமல் இருக்கிறதுக்கு எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லி. அதுக்கு ஒரு முக்கிய பங்கு யார் கொடுக்குறாருன்னா, இந்த சல்லிவனுடைய மகன், மூத்த மகன் ஹென்றி எட்வர்ட் சல்லிவன். அவர் தான் அதுக்கு பொறுப்பு ஏற்றார். அந்த இதில் முக்கியமான 2, 3 அவங்க முடிவு எடுத்தாங்க. அது பிற்காலத்தில் இனிமேல் பஞ்சங்கிறத வர விடாமல் இருக்கணும். அப்படி வந்தால் அதை எப்படி சமாளிக்கணுங்கிறது. அதில் முதல்ல எடுத்த முடிவு தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த முன்னேற்றங்கிற பேரில் இருக்கிற ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் காடுகளெல்லாம் வெட்ட போய் தான் அதில் அந்த பூமியுடைய அந்த சக்தியும் இழந்து அந்த பயிர் உடைய இது விளைச்சல் இல்லாமல் போய் தான் அந்த பஞ்சம் வந்தது. ஸோ அதனால் திருப்பியும் அந்த மண்ணுக்கு சக்தி சேர்க்குற வகையில் அந்த எல்லா பக்கமும் மரங்களை வளர்த்து பண்ணணுங்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அடுத்தது என்னென்னா, இந்த நாளைக்கு பஞ்சத்துக்காக இந்த சாப்பாடை நம்பி மட்டும் இருக்க முடியாது. அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறது தான் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், மீன்வளத்துறை. ஸோ மீன் வளம் இவ்வளோ இந்தியாவை சுற்றி கடல் இருக்குது. அந்த வளத்தையும் நம்ம பண்ணால் தான் அந்த பிற்காலத்தில் பாதுகாப்பாக இருக்கும்னு. 3வது இந்த ஏற்கனவே பட்ட கடன், இந்த கிராம மக்கள் பட்ட கடனை எப்படி அடைச்சி பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி ஒரு முதலீட்டு கொடுக்குறதுங்கிறதுக்காக தான் கோஆப்பரேட்டிவ்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. இது 3ம் போக இவர் சல்லிவன் ஹென்றி சல்லிவனுக்கு திருப்தி இல்லை. இதெல்லாம் பண்ணால் கூட திருப்பி பஞ்சம் வரக்கூடிய சில இடங்களில் ரொம்ப கடுமையாக என்ன பண்ணுறதுன்னு ஒரு புது ஐடியா கொடுத்தாரு. ஏன் நம்ம கவர்மெண்ட்டே இந்த இந்த ஃபுட் கிரெயின்ஸு, தானியங்களை நம்ம சேகரித்து வச்சு நம்மளே விலை கொடுத்து வாங்கி நம்ம நம்மளே வச்சுருக்கணும். அது இந்த மாதிரி திடீங்கிற ஒரு பிரச்சனை பஞ்சமோ இல்லை கஷ்டமோ வரும்போது அதை நம்ம மக்களுக்கு நியாய விலையில் விற்கணும் அப்படின்னு. அதுக்கு பெரிய கடும் எதிர்ப்பு இருந்தது மிச்ச மெம்பருங்கள்லாம். இது என்ன புதுசாக இருக்குது, கவர்மெண்ட்டே இதெல்லாம் வேலையெல்லாம் செய்ய முடியுமா, இது நடக்காது, அப்புறம் இப்படி பண்ணால் இந்த வியாபாரிகளுடைய பொழப்பு என்ன ஆகுறது, அதனால் இதுக்கு எவ்வளோ செலவாகும், அதனால் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி எதிர்ப்பு இருந்தது. ஆனால் இவர் தொடர்ந்து அதை விடல. இல்லை, இன்னும் வருங்காலத்தில் சில இடங்கள் நகரப்புற இடங்களில் கூட அவங்க பஞ்சம் வரும்போது சமாளிப்பாங்க. பட் கிராமப்புறங்களில், அதுவும் அங்கே போக வழியே இல்லாத இடங்களில், அங்கெல்லாம் அவங்க வந்தால் ரொம்ப பாதிப்பாக இருக்கும். அவங்களுக்காக நம்ம இந்த நாம்ளே கவர்மெண்ட்டே இந்த ஒரு ஸ்டாக் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ கடும் எதிர்ப்புக்கு மேலே இவர் சொன்னது தான் அதை அக்செப்ட் பண்ணாங்க. சரி, கவர்மெண்ட்டே ஒரு எப்போவுமே கைவசம் ஒரு
இது வச்சுருக்கணும், ஸ்டாக் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து பிற்கால நம்ம இந்தியா சுதந்திர இந்தியா ஆன பிறகு அது வந்து பஃபர் ஸ்டாக்குன்னு அந்த அது மக்கள் வந்து நெல், கோதுமை எல்லாம் மக்கள்கிட்ட விவசாயிகிட்ட இருந்து வாங்கி இவங்களே அதை அது குடோனில் வச்சு அதை ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி வச்சு அது எல்லாத்துக்கும் ஸ்டேட்டுங்களுக்கெல்லாம் கொடுத்து அதுதான் அந்த நியாய விலைக்கடை இந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்டோருங்கிற அது மூலயமா இதை கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். அது அது தொடர்ந்து நடக்குது. அது ஒரு நம்ம மக்களுடைய வெல்ஃபேருக்கு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது இந்த இதுக்கு வந்து அதுக்கு ஒரு முதல் காரணம் முக்கியமாக இருந்தவர் நம்ம ஜான் சலிவனுடைய மகன். இவ்வளோ ஒரு தொலைதூக்கு நோக்கத்தில் இதை வந்து அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் இப்படி செய்யணும், அப்படி செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த 1880 அவர் போட்ட ஃபவுண்டேஷன் தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு சிறப்பாக நடந்துட்டு வருது. அது இன்றைக்கி அந்த வாரத்தில் நம்ம மக்களுக்கு தெரிய வைக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. வணக்கம்.